வஞ்சகம் வரக்கூட சொல்லிட்டு மாமா மறுபடியும் அம்மா மடியில் வந்து படுக்கிறாரு. அக்கா மடியில் கொஞ்ச நேரம், தங்கச்சி மடியில் கொஞ்ச நேரம் படுக்கிறாரு. எத்தனை முத்தங்க பாருங்க கை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் எங்கே கிளம்பிருக்கேன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஊருக்கு தான் போகிறேன். ஸோ இதில் என்ன விஷயம்னா, நான் வந்து கல்யாணம் ஆகி எனக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 3ஆவது வருஷம் நடக்குது. ஸோ இவ்வளோ நாளில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மொனவை விட்டுட்டு பாட்டி ஊருக்கு போகிறேன். ஆமாம், தனியாக வெளில போகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அவர் வரல, நானும் அம்மா ஜெயஸ்ரீ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி ஊருக்கு போகிறோம். தாத்தா பார்த்துட்டு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிருக்குமே. அவர் கொஞ்சம் வேலை இருக்குதுன்றதால அவர் மட்டும் விட்டுட்டு நாங்கள் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆகுது எனக்கு உண்மையாகவே. நான் மொனோ கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதிகமாக அம்மா அப்பா கூட போகிறதா இருந்தாலும் மொனோ இருப்பார். எப்பயுமே அவர் வருவார், எல்லாத்துலேயுமே அவர் வருவார். அவர் கூட தான் இந்த இவ்வளோ நாள் வந்து ட்ராவல் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு நான் மட்டுமே போகிறேன். சரி போகலாமா? சரி போயிட்டு வாங்க. போகலாமாண்டா நான் வரல, நீ மட்டும் தான் போகிறேன் சொல்லிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறேன். அங்கே வந்து அம்மா நானும் பாப்பா 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போகிறோம். ஸோ போலாமா? சரி போகலாம். ஸோ ரொம்ப நாள் அது பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போய் பாட்டி தாத்தா எல்லாரையும் பார்த்துட்டு பெரியம்மா சித்தி ரம்யாலாம் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பிருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதற்கு நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ போகலாம். நான் சொன்னேன் ஊருக்கு கிளம்பியாச்சா? ஊருக்கு கிளம்பியாச்சா? கிளம்பி போயிட்டு திரும்ப வரேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு மாங்காய் எடுக்காம போயிட்டாங்க. நிறைய மாங்காய் பறிச்சுட்டுல மாங்காய் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு கட்சியில் அந்த அம்மா வீட்டுக்கும் 1000 எடுத்து கொஞ்சம் எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கிடப்ப எடுத்துட்டு வந்துட்டேன். சரி எடுத்து எங்கே திருப்பி மாங்காய் கொஞ்சம் மாங்காய் எடுத்துட்டாங்க. அது இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துறாங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணோம். இருக்கிறது தான். இதுல என்ன உனக்கு பெருசா? எல்லாமே பெருசு தான். ஆமா, சரி எடுத்து வை போலாம். சரி போலாம். சரி ஆமாம், பெரிய பெரிய மாங்காய்லாம் பொறிக்க வச்சுட்டு சின்னதெல்லாம் போட்டு இவ்வளோ தூரம் இருக்கான். கலந்து தான் போடணும். யாருக்கு கொடுத்தாலும் பெருசு சின்னதுன்னு கலந்து தான் கொடுக்கணும். பெருசே எடுத்துட்டு அப்புறம் சின்னதெல்லாம் யார் எடுப்பா? சரி போலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண. நாங்கள் வந்து வந்து கரெக்டாக 3/4 மணி நேரமாக வந்து வண்டி ஓட்டணும். ஸ்லோவாக வந்துச்சு. ஓகே பரவாயில்ல, எப்படியோ வந்துட்டோம் டைமுக்கு. டிரைவர் கொஞ்சம் உடம்பு சரி ஓகே வாங்கிட்டு போகலாம். பேக்கரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க. கேட்டேன் தெரியல. அங்கே போய் பின்னாடி பின்னாடி குண்டு இல்லாத சோடா. இங்கே வருங்க, அக்கா மடியில் தம்பி படுத்துட்டு. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்துருந்தாங்க. ஸோ நைட்டு எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருந்ததுனால நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன். நல்லா தூக்க கணிச்சிச்சா? ஆமாம், இவருக்கு இப்போ தான் தெரிஞ்சது அக்கா வந்துருக்காங்க தங்கச்சி வந்துக்கிறாங்கண்ணே. ஆ தாத்தா சரி, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரி நம்ம போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலாம். வஞ்சகம் வரக்கூட சொல்லிட்டு மாமா மறுபடியும் அம்மா மடியில் வந்து படுக்கிறாரு. அக்கா மடியில் கொஞ்ச நேரம், தங்கச்சி மடியில் கொஞ்ச நேரம் படுக்கிறாரு. சாயா வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம். ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கதை பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் இன்னும் டீலாம் குடிக்கவே இல்லை. ஸோ அதனால் சித்தி வீட்டுக்கு போய்ட்டு டீ குடிச்சிட்டு வரலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகலாமா? இவர் அங்கே போய் தனியாக போய் மேக்கப் பண்ண வராரு கொண்டை போட்டுட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன இதில் மாற்றம் ஆயா வீட்டெல்லாம் இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே குழந்தைலேருந்தே, அதாவது எங்கள் அம்மா பிறந்ததுலேருந்தே கல்யாணம் பண்ணி நாங்கள் எங்களுக்கு நனவு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை வீடு தான். ஸோ அந்த வீட்டு உள்ளெல்லாம் உட்காந்து பேச மாட்டோம், வெளியிலே தான் ஜாலியாக உட்காந்து பேசுவோமே. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மெத்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. ஆமாம், ஸோ அந்த வீட்டு உள்ளே உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இது இல்லை.
நாங்களாம் நினைப்போம் ஐயோ ஆயா எப்படி தாங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படி சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெத்த வீடு கட்டி அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இருந்த புது வீடு பழைய வீடு வந்துன்னா இங்கே தான். அதில் அழகாக பூசணி செடி மாங்காய் கல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சரிவா அவனுக்கு ஒரு பழைய நினைவு ஒன்று காமிக்கிறேன். ஏன்னா நாங்கள் இங்கே நிறைய இருந்திருக்கோம். ஸ்கூலில் 1 மாதம்லாம் வந்து இங்கே இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஏன்னா வரேன்னு சொல்லிட்டு இந்த கல்லில் வந்து உட்காந்து. ஆமாம் எங்கள் தாத்தா வந்து இந்த கல்லில் உட்காந்துப்பாரு. காமிக்கிறேன். இந்த கல்லில் தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துப்பாரு தாத்தா. வீடு இங்கே இருக்குது பக்கத்தில் திண்ணை எல்லாம். இந்த கல்லில் உட்காந்துட்டு வரவேற்பார் எல்லாரையும். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயா வந்து உள்ளே உட்காந்துக்கிறாங்க. போகலாமா? சரிவா போயிட்டு வரலாம். ஸோ ஆயாவோட கார்டன் இது. மாமா வீட்டு மாடை வச்சு என்கிட்ட ஒரு வித்தை காட்டுறாரு. என்னது சொரிஞ்சு விட்றானா? பேச்சு கொடுத்தாலே அவனுக்கு அதுக்கு புரியுது இல்ல. ஐயோ ஸோ வந்து மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். போலாமா? வா. நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு காலையிலே காணாங்கத்தை அப்படின்னா மீன் வந்து சங்கரா மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வாங்கிட்டு வந்து ஆஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. அங்கே மாமா உட்காந்துருக்காரு, இங்கே பெரியம்மா, இங்கே ஜெயஸ்ரீ, இங்கே அம்மா, அங்கே தாத்தா. ஆமாம் அவர் காந்தி தான் அவரு. ஆமாம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயாவை சுற்றி உக்காந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆயா வந்து மீன் ஆஞ்சிட்டு இருக்காங்க. பொண்ணா பிறந்தவங்க 2 பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல பெரியம்மா? வேணாம் நாங்களாம் பஸ்ஸில் போகிறோங்க. நீயே மீன் ஆயா வேணாம் வேறம்மா. சரி. நாங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலாக உட்காந்து ஆயா வேடிக்கை பார்த்துருக்கோம். தோசைலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு ஊருக்கு போகிறதுக்குள்ள ஆயா மீன் குழம்பு வச்சாங்கன்னா அதையும் சாப்பிட்டுட்டு போவோம். அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு சாப்பிட மாட்டாயா? தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தது சாப்பிட்டு ஊட்ட வச்சுக்கிறாங்க எங்களுக்கா. சரி தோசை சாப்பிட்டு எப்போ மீன் குழம்பு சாப்பிடுது? ஐயோ அது ஒரு மழை 4 வருஷத்துக்கு காலையில் அம்மா மீன் குழம்பு வைக்கும். 4 வருஷம் சொல்லு. சரி ஓகே. இதில் காட்டு இது செல்ஃபியில் காட்டுறதுனால எல்லாமே தலைகீழே தெரியுது. அதாவது மாற்றி தெரியுது. இந்த சைடு முந்தான போட்டுட்டு இந்த சைடு தெரியுது. சரி நிறைய பேர் கமெண்ட். ஆனால் பின்னாடி காமிச்சா நல்லா தான் தெரியும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்காக பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க. காலையில் வந்து தோசை சாப்பிட்டேன். இப்போ மீன் குழம்பு இப்போ மதியத்துக்கா? மதியத்தில் ஒரு 10-11 மணி நேரம் சாப்பிட்டு நம்ம ஊருக்கு போயிடலாம். ஆமாம் மதிய வரைக்கும் நம்ம வந்து இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஏன்னா இங்கேருந்து 1 மணி நேரம் ட்ராவல் நம்ம ஊருக்கு போகிறதுக்கே. அங்கே வந்து 1.5 மணி நேரம் முக்காச்சு. ஏன்னா இங்கேருந்து நம்ம திண்டிவனம் போகணும், திண்டிவனம்லேருந்து விழுப்புரம் போகணும், விழுப்புரம் நம்ம ஊர் போகணும். ஃப்ரெண்ட்ஸில் வந்து 3 பஸ்ஸு மாறணும். ஆமாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தோட கிளம்பணும். ஏன்னா ஆடு மாடலாம் இது பாவம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மனவும் இருக்கார். சொல்லிட்டு அவர் இல்லாமல் ஃபஸ்ட் இப்போ கல்யாணம் நாள் அவர் இல்லாமல் இப்போ தான் ஆயா வீட்டுக்கு வரல நான். ஸோ ஆயா அவர் இல்லாமல் வந்துக்கிறேன். சின்ன பிள்ளைலாம் வந்துடுறேன். அது இல்லை, அது வேறு டிபார்ட்மெண்ட். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் இப்போ தனியாக வந்திருக்கேன். அம்மா கூட அவங்க அம்மா அவங்க அப்பாவெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவெல்லாம் பார்க்க வந்துடுவேன். ஆமாம். ஹவு டு ஃபீல்? உனக்கு வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தது. இப்போ வந்து வெளியிலேருந்து யாராவது கல்யாணம் பண்ணி போனாங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீ எப்படி ஃபீல் பண்ணுற? அதை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எப்படியும் 1 மாதத்துக்கு ஒரு வருஷம் இங்கே நம்ம இருக்கலாமோ தோணுது எனக்கு. அப்புறமா நம்ம போய்க்கலாம், அப்பா கிட்ட போயிடலாம் நினச்சிக்கிறேன். என்ன சொல்கிறேன்? அப்பா பாவமாச்சு. அங்கே ஆடு மாடு இருக்குது, எதுவுமே இல்லைன்னா பரவாயில்ல. இல்லைன்னா அது மட்டும் இல்லை, கிட்ட இருந்தால் பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி இது தூரத்தில் இருக்கிறதுனால எப்போயாவது வந்து பார்க்கறதுனால கொஞ்சம் ஆர்வமாக ஆசையும் அதிகமாக இருக்குன்றதுனால கேட்குறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஆயா வச்சு மீன் குழம்பா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆயா நீ வச்சுதா? யார் வச்சுதே? அவங்க அம்மா வச்சு. நல்லா இருக்கா? நான் பெரிய முட்டை இருந்தேன், சித்தி விட்டு இருந்தேன். மீனை வந்து சொன்னா பொடிமா செஞ்சு வச்சுக்கிறீங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீனை வறுத்து சொன்னா பொடி பொடியாக்கி வச்சுக்கிறாங்க. முள்ளி எது மீன் எதுன்னே தெரியாம கிடக்குது அதுல. தாத்தா சாப்பிட்டாரம்மா? நீ சாப்பிடலையா? தாத்தா
சாப்பிடல வா சாப்பிடலாம். பாய். நேரம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அப்புறம் உங்கள் வீட்டுக்கா? சரி ஓகே பாய். ஃபோன் பண்ணிட்டு காலையிலே அது ஜஷு தான் எல்லாரும் கேட்டதா சொல்லுங்க. எத்தனை முத்தங்க பாருங்க இந்த கைக்கு.